யூசுவலா ஏதாச்சும் ஒரு சக்சஸோ, இல்ல ஏதாச்சும் ஒரு சின்ன அச்சீவ்மென்ட்டோ நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போயிடும். நானுமே என்னோட லைஃப்ல அந்த மாரி ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணியிருந்தேன். பட் என்னன்னா, அதே அச்சீவ்மென்ட் தான் என்ன லாஸ்ட் 5 இயர்ஸா ஒரே இடத்துல ஸ்டக் ஆயி நிக்க வச்சு. இன்னும் கேட்டா ஒரு 5 வருஷம் பின்னாடி கொண்டு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். எப்படி 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 ஆ எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சஞ்சீவி. நான் இந்த வீடியோல என்னோட லைஃப்ல நடந்த ஒரு 10 வருஷம் ஃபிட்னஸ் ஜர்னிய தான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். 2016ல நான் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் போலான்னு டிசைட் பண்றேன். எப்பயுமே எனக்கு என்னோட அண்ணன மாரி தான் ஃபிட்னஸ் பண்ணணும்னு ஆசை. பட் என்னன்னா, அதுக்காக நான் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே எடுத்ததில்ல. அங்க எனக்கு ரஞ்சித்ன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். இவன பத்தி சொல்லணும்னா, இவன்கிட்ட நம்ம என்ன பேசினாலும், அவன் கடைசியில வந்து ஃபிட்னஸ்ல தான் முடிப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் மச்சான் நம்ம ஊட்டிக்கு போலான்டான்னு அவன்கிட்ட போய் சொன்னோம்னா, அவன் ஆமா மச்சான் ஊட்டில இந்த தொட்டபெட்டா பீக்குக்கு போயிட்டு, ஷர்ட்ட கழட்டிட்டு ஒரு 50 புஷ் அப்ஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி முடிப்பான். ஸோ கிளாஸ்ல பக்கத்திலேயே இருப்பான். ஸோ அவன்கிட்ட இந்த மாரி கான்வர்சேஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த மாரி தான் ஒரு நாள் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எங்க அண்ணன பத்தி நான் அவன்கிட்ட சொல்றேன். இந்த மாரி எங்க அண்ணனும் நல்லா பிசிக் மெயின்டெயின் பண்ணுவான் மச்சான்னு சொல்லிட்டு, சில ஃபோட்டோஸ்லாம் அவன்கிட்ட காமிக்கிறேன். அவன் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, "மச்சான் உங்க பிசிக் வேற லெவல்ல இருக்கு மச்சான். செம்மையா இருக்கு. நீயுமே வந்து ஜிம்முக்கு போ மச்சான். உனக்கும் உங்க அண்ணன மாரி பிசிக் வரதுக்கு சான்சஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆக்சுவலா எனக்குமே அந்த டைம்ல ரொம்ப நாளா ஜிம் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் என்னன்னா, நான் அந்த டைம்ல ரொம்ப லீனா இருப்பேன். ஸோ ஜிம்முக்குலாம் போயிட்டு வெயிட்லாம் நம்மளால தூக்க முடியுமான்ட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. இதனாலேயே நான் ஜிம்லாம் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இருந்தாலும் ரஞ்சித் சொன்னது ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். சரி ஓகே, நம்ம லீனா இருக்கிறது தானே பிரச்சனை. நம்ம எடுத்த உடனே ஜிம்முக்கு போகாம ஃபர்ஸ்ட்டு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஓரளவுக்கு பாடி பில்ட் ஆன உடனே நம்ம ஜிம்முக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, Amazonல போய் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் வாங்குறேன். ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு டம்பிள் செட் ஒண்ணு இருக்கும். ஸோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். பட் அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்ல. அ சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது பிளேட்ஸ் கழட்டி விழுந்துரும். அந்த மாரிலாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என் அண்ணனே வந்து சொன்னான், "இதெல்லாம் வீட்லலாம் ஒர்க் அவுட் பண்ணா வேலைக்கு ஆகாதுடா. நீ வந்து ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கி ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணு. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ வந்து நமக்கும் வேற வழி இல்ல. அ உடம்பு ஏத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. தனியா போகவும் கூச்சமா இருக்கு. அதனால வந்து கூட இன்னொரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஜிம்ல எடுத்த உடனே 1 மந்த் மெம்பர்ஷிப்லாம் இல்ல. 3 மந்த் மெம்பர்ஷிப் எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண 3வது நாள்லயே என் கூட வந்த பையன் வந்து, "இல்ல மச்சான் என்னால பண்ண முடியல" அப்படின்னு சொல்லி நின்ட்டான். நான் வந்து போய் சொல்றேன், "மச்சான் 3 மாசம் ஜிம் ஃபீஸ் கட்டியிருக்கேன். ஒரு 1 மாசமாவது எனக்கு கம்பெனி குடு மச்சான். இல்லன்னா எனக்கு தனியா போல ஒரு மாதிரி இருக்கு மச்சான்" சொன்னேன். "இல்ல, இல்ல மச்சான் என்னால முடியல. நீயே போயிட்டு வா மச்சான்னு" சொல்ட்டான். சரி ஓகே, இனிமேல் தனியா தான் போகணும் போலன்னு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு தனியா ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்றேன். இப்போதான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஆக்வர்டா இருக்கு. ஒரு மாரி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு இவன் நம்மள இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. திடீர்னு கிட்ட வந்தாரு. கிட்ட வந்துட்டு, "உனக்கு யாராவது அண்ணன் இருக்காராப்பான்னு" கேட்டாரு. "ஆமாண்ணே, எனக்கு அண்ணன் இருக்காரு. அவர் பேர் என்னன்னு" கேட்டாரு. இந்த மாரி தில்லை. அவரு என் அண்ணன் பேர் வந்து தில்லை. "ஆ தில்லைண்ணே" அப்படின்னு சொன்னோனே, உடனே "டேய் தில்லை தம்பியாடா நீன்னு" சொல்லிட்டு ஜிம்ல இருக்க ஒரு பாதி பேர என்ன சுத்தி அசெம்பிள் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தா, அவரு கொஞ்ச நேரம் எங்க அண்ணன பத்தி பில்டப் குடுத்துட்டு இருக்காரு. இந்த மாரி "உங்க அண்ணனோட பிசிக்ஸ் செம்மையா இருக்கும்டா." அதுதான் நான் நினைச்சேன், அதான் எனக்கே தெரியுமேடா. இது எதுக்குடா நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்றது, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாம் இஷ்டத்துக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறமா டெய்லி நானும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த டைம்ல தான் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டோட ஃபார்ம்லாம் எப்படி பண்ணணும், எவ்வளோ செட் பண்ணணும், எவ்வளோ ரெப் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அந்த நாலேட்ஜ்லாம் ஷேர் பண்ணாங்க. இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட ஒர்க் அவுட் பண்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்மளோட லிமிட் என்னன்னே தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வெயிட்ட கூப்ட்டு தூக்குன்னு சொல்லி வெறுப்பேத்துவாங்க. பட் இருந்தாலுமே அ ஃபிட்னஸ்ல ஒண்ணுமே தெரியாத எனக்கு அந்த டைம்ல வந்து பக்கத்திலேயே நின்னு ட்ரெயின் பண்ணி ஃபிட்னஸ பத்தி ஒரு பேசிக் ஐடியா குடுத்தாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் ஜிம்முக்கு போறது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. இந்த லீனா இருக்கவங்கலாம் ஜிம்முக்கு போறதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, ஜிம்முக்கு போற கொஞ்ச நாள்லயே வந்து கட்ஸ்லாம் நல்லா விசிபிளா தெரிய ஆரம்பிச்சுரும். மசில் மாஸ் எதுவும் பெருசா இருக்காது. பட் கட்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க லீனா இருக்காங்கல்ல. ஜஸ்ட் ஓரளவுக்கு லைட்டா ஒர்க் அவுட் பண்ண உடனே அந்த பாடி வந்து அந்த ஃப்ரேம் லைட்டா ஃபார்ம் ஆயிடும்.
எனக்குமே பிசிக் வந்து ஒரு 1 மந்த்ல கட்ஸ்லாம் நல்லா விசிபிளா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அத வந்து நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து WhatsAppல அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அத பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்மையா மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "மச்சான் பிசிக் செம்மையா இருக்கு மச்சான். எவ்வளோ நாளா ஜிம்முக்கு போற?" அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு பர்சனலா இந்த மாரி ரெகக்னிஷன்லாம் புதுசு. ஸோ இந்த மாரி ஒரு ரெகக்னிஷன் கிடைச்ச உடனே நம்ம வந்து ஃபிட்னஸ இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டு, ஃபிட்னஸ பத்தி தான் ஃபுல்லா வந்து எக்சர்சைஸ் எப்படி பண்ணணும், அந்த மாரி புதுசு புதுசா ஒர்க் அவுட்லாம் பண்ணி ட்ரை பண்றேன். நெறைய YouTubeல வீடியோஸ் பார்த்துட்டு டிசைனா ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். பட் மசில் குரோத் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. அ அது வந்து ரொம்ப ஸ்லோவா தான் குரோ ஆயிட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு 2 வாட்டிலாம் ஜிம்முக்கு போன டைம் பீரியட்லாம் இருக்கு. பட் எத்தன வாட்டி ஜிம்முக்கு போனாலும் மசில் ரெக்கவரி ஒழுங்கா இருந்தா தான் மசில் குரோத் ஆகும்னு எனக்கு லேட்டரா தான் ரியலைஸ் ஆச்சு. ஆ இப்படியே ஒரு 1 1/2 இயர்ஸ் போயிருச்சு. ஆ இதுக்கப்புறம் 2017ல செப்டம்பர் 2017 செப்டம்பர் வந்து நான் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். ஆ இந்த டைம் பீரியட என்னோட ஃபிட்னஸ்ல பேஸ் 2ன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அந்த ஜிம்முக்கு போன இது வந்து பேஸ் 1. அ ஆஃபீஸ் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டா பிசிக் பில்ட் பண்ணிட்டேன். ஆ சும்மா என்ன பார்த்தா, ஓகே இவரு வந்து ஜிம்முக்கு போறாங்க அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். நான் போயிட்டு ஒரு டீம்ல ஜாயின் பண்றேன். டீம்ல ஜாயின் பண்ண உடனே பார்த்தவுடனே கேட்கறாங்க. இந்த மாரி ஜிம்லாம் போவ போல இருக்கு. நல்லா ஃபிட்டா இருக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாங்க நான் போவேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பக்கத்துல இருந்த ஒரு அக்கா வந்து, "அ இனிமேல் நீ ஜிம்முக்குலாம் போ முடியாதுப்பா. ஆஃபீஸ் வந்துட்டல்ல. அ இனிமேல் அதுக்கெல்லாம் டைமே இருக்காது உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. அது ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆஃபீஸ் போனா ஜிம்முக்கு போ முடியாதா? நான் 2த்தையுமே பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ தான் நான் ஏர்ன் பண்றேன்ல. இனிமேல் தான் வொர்க் அவுட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்ல பண்ண போறேன்ட்டு அவங்ககிட்ட வாய் விட்டேன். பட் என்னன்னா, ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 4 மாசம், 5 மாசத்துல தான் தெரிய ஆரம்பிச்சது. அவங்க சொன்னது ஓரளவுக்கு உண்மதான். எதுக்கு அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆஃபீஸ் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் என் வீட்ல இருந்து நான் ஊரம் பக்கத்துல இருக்கேன். ஸோ ஆஃபீஸ் வந்து கிண்டில இருக்கு. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும். மார்னிங் 6:30 ஷிஃப்ட். ஸோ, அதனால நான் வீட்ல இருந்து ஒரு 5:30க்குலாம் கிளம்பணும். ஒரு 1 ஹவர் இருக்கும்ல எப்படியும் டிராவல். அதனால 5:30க்குலாம் கிளம்புற மாரி இருக்கும். போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாரி இருந்துச்சு. ஆஃபீஸ் டைமிங் வந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் இருக்கும். பட் டெய்லி அந்த மாரி இருக்காது. ஒரு மாசத்துல ஒரு 10 டூ 15 டேஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ற மாரி இருக்கும். ஈவினிங் 6:30 கூட ஆகும். ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இல்ல ஆஃபீஸ் போறது. ஆ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னால அடாப்ட் பண்ணவே முடியல. ஒரு நாளைக்கு 2 வாட்டி ஜிம் போயிருந்தேன்ல, இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 வாட்டி தான் ஜிம் போவேன். அப்புறம் இன்னும் ஒரு 6 மாசம் போன உடனே 2 நாளைக்கு 1 வாட்டி ஜிம் போற மாரி ஆயிடுச்சு. இந்த மாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜிம் போடுறதுல என்ன பிரச்சனைன்னா, எல்லா குரூப் மசிலையும் கவர் பண்ண முடியல. சரி ஓகே, டெய்லி நம்மளால ஜிம் போ முடியல. நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் தனித்தனியா ஒர்க் அவுட் பண்ணாம, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுவோம் அப்டின்ட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு பர்ட்டிகுலரா இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்லாம் பெரிய கான்ஃபிடென்ட் இல்ல. பட் இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் என்னோட பிசிக் வந்து ஒரு மாரி லீன் பிசிக்லருந்து ஓரளவுக்கு பல்கா கன்வெர்ட் ஆகுது. நானே எதிர்பார்க்கல. அ இந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து இந்த மாரி நல்ல ரிசல்ட் குடுக்கும்ன்ட்டு. நான் எதுக்காக இத எடுத்திருந்தேன்னா, இந்த மாரி ஜிம் போறது வந்து நமக்கு டச் விட்டுறக்கூடாது. நம்ம வந்து ரெகுலரா ஒரு டச்லயே இருக்கணும் அப்டின்றதுக்காக தான் இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எடுத்திருந்தேன். பட் ரிசல்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. இது தெரிஞ்சிருந்தா நான் ஜிம் போன ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த ஃபுல் பாடி வொர்க் அவுட்ட வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகே, ரைட்டு. இப்போ இதே மாரி ஒரு 3 வருஷம் போகுது. பாடி வந்து ஒரு பிளாட்யூ ஸ்டேஜ அச்சீவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். என்னன்னா, ஃபுல் பாடி வொர்க் அவுட்ல பண்ண வொர்க் அவுட்டே திரும்ப திரும்ப பண்றோம். இதனால ஜிம்முக்கு போக மோட்டிவேஷன் வந்து எனக்கு குறைஞ்சுட்டே போகுது. சரி ஓகே, எத்தன நாளைக்கு தான் இதே மாரி ஃபிட்னஸ் பண்றது? லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு சேலஞ்ச் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு மென்ஸ் பிசிக் பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். இப்பதான் என்னோட ஃபிட்னஸ் கரியர்ல நான் பேஸ் 3ல என்டர் ஆகுறேன். இப்போ மென்ஸ் பிசிக் பண்ணா நமக்கு ஒரு நல்ல ட்ரெய்னர் வேணும். நான் அந்த டைம்ல போயிட்டு இருந்தபோது என்னோட ஜிம்ல ப்ராப்பரா ட்ரெய்னர்ஸ்லாம் யாரும் இல்ல. ஸோ ஓகே அப்டின்ட்டு கூடுவாஞ்சேரியில என்னோட ஜிம்மோட இன்னொரு பிரான்ச் இருக்கு. அங்க ஓரளவுக்கு ட்ரெய்னர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்க போய் ஜாயின் பண்றேன்.
அங்க பூபதின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர்கிட்ட தான் நான் போய் ஜாயின் பண்ணலான்ட்டு போய் சொல்றேன். இந்த மாரி வந்து நான் மென்ஸ் பிசிக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, "தம்பி மென்ஸ் பிசிக்ஸ் பண்றதுக்குலாம் வந்து நெறைய செலவாகும்பா. உன்னால செலவு பண்ண முடியுமான்னு?" கேட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் செலவு பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றேன். சரி ஓகேப்பா. உனக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் மென்ஸ் பிசிக் பண்ணணும்னா ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுக்கணும்பா. அ ஒருவேள நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும்னா உன்னால 4 மந்த்ஸ்ல பாடிலாம் பில்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. நான் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டேன், "இல்லண்ணா என்னால ஸ்டெராய்ட்ஸ்லாம் எடுக்க முடியாது. 1 இயர் ஆனாலும் பரவால்ல, 2 இயர்ஸ் ஆனாலும் பரவால்ல. எனக்கு நேச்சுரலா வந்து மென்ஸ் பிசிக் பண்ணணும்." அப்படின்னு சொன்னோனே, அவர் மேல கீழ பார்த்தாரு. "சரி ஓகேப்பா. அப்பலாம் வந்து ஃபுட்டுக்கு நெறைய செலவு பண்ற மாரி தான் இருக்கும். நீ அது என்னன்னு பார்த்துக்க." அப்படின்னு சொன்னேன். "சரி ஓகேண்ணே. நான் வந்து ஆ அதுவே பண்ணிக்கிறேன். நேச்சுரலாவே பண்ணிக்கிறேன். என்ன ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லி, சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு அவரு எனக்கு ஒரு டயட் சார்ட் குடுக்குறாரு. அந்த டயட் சார்ட்ட பார்த்தோம்னா, எனக்கு ஒரு செகண்ட் தலையெல்லாம் சுத்திடுச்சு. குடுத்த டயட் வந்து எவ்வளோ கலோரிஸ் வருதுன்ட்டு செக் பண்ணி பார்த்தா, கிட்டத்தட்ட 6000 கலோரி வருது. எனக்கு அப்பதான் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. இது கொஞ்சம் ஓவர்லோடா இருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறேன். "அண்ணா இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்குண்ணே" அப்படின்னு சொன்னோனே, அவர் சொல்றாரு, "தம்பி நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. ஸோ உனக்கு வந்து இந்த மாரி ஃபுட்டு கொஞ்சம் அதிகமா தான்பா இருக்கும். நம்ம வந்து பென்ஸ் பிசிக் பண்றது முடிவு பண்ணிட்டோம். ஒரு ட்ரெயினர தேடி வந்துட்டோம். நம்ம வந்து இப்ப தனியா எதுவும் ரிசர்ச் பண்ண வேணாம். அவரு என்ன சொல்றாரோ அத அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். இல்லன்னா வந்து நமக்கு தேவையில்லாத கன்ஃப்யூஷன் தான் வரும். அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அவர் சொன்னதெல்லாமே நான் கண்ண மூடின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்படியே ஒரு 3 மாசம் போகுது. அவர் சொன்ன மாரி மசில்ஸ் வந்து ஓரளவுக்கு பாடி வந்து நல்லா பல்கா பில்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா 2020 மார்ச் வருது. கோவிட் லாக்டவுன். ஃபர்ஸ்ட் வேவ் லாக்டவுன் போடுறாங்க. அ அவரு என்ன சொன்னாரு, "எதுவும் பிரச்சனை இல்லப்பா. நான் குடுத்த டயட்ட வந்து நீ வீட்லயே ஃபாலோ பண்ணு. வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கிரவுண்ட் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுன்னு" சொல்லிட்டாரு. நானும் வந்து ஒரு 2 வீக்ஸோ, 3 வீக்ஸோ ஏதோ அத ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கடுத்து வீட்லயே வந்து ஒரு மாரி மைண்ட்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவுது. நான் அந்த டயட்லாம் விட்டுட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இந்த டைம்ல தான் நான் சலீம்னு ஒரு பையன கான்டாக்ட் பண்றேன். அவன் வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஆ நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து ஆல்ரெடி இன்டர்நேஷனல் காம்படிஷன்லாம் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட வந்து நான் இந்த மாரி ஃபிட்னஸ் மென்ஸ் பிசிக் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் மச்சான். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து லாக்டவுன் போட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது, அவன் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் சொன்னான், "மச்சான் நீ மென்ஸ் பிசிக் வந்து நேச்சுரலா பண்றன்னா, உன்னால ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் போய் ஸ்டேஜ் ஏற முடியும். நீ வந்து எதுவும் மெடல்லாம் பண்ண முடியாது. நீ ஏன்னா, உன் கூட காம்பீட் பண்ண வரவங்க எல்லாமே ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. நீ போய் அந்த இடத்துல நின்னன்னா, ஜஸ்ட் குரூப்ல டூப் மாரி தான் தெரிவ. வேணா ஒரு ஆசைக்கு ஏறிட்டு வா. ஆனா ஒரு ரவுண்டு கூட தாண்ட மாட்ட" அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கு வந்து இப்போ மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து நெறைய செலவு பண்றோம். நெறைய எஃபோர்ட் எடுத்து வொர்க் அவுட் பண்றோம். டயட்ட வந்து சாப்பிடவே முடியல. பட் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் அவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்றோம். நம்ம எதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து மென்ஸ் பிசிக் பண்ணணும். மெடல் பண்ணணுன்ட்டு எய்ம் பண்ணியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாக்டவுன் முடியுது. எனக்கு தெரிஞ்சு 2020 ஆகஸ்ட்ல லாக்டவுன் முடித்து ஜிம்லாம் ஓப்பன் பண்றதுக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். நான் போய் ஜிம்முக்கு போறேன். ட்ரெய்னர் வந்து என் பிசிக்க பார்த்துட்டு, "என்னடா இப்படி ஆக்கி வச்சிருக்கன்னு" சொன்னேன். மறுபடியும் பாடி வந்து ஒரு மாரி பொத பொதன்ட்டு ஒரு மாரி வித்தியாசமா ஃபேட்ஸ் போட்டுருச்சு உடம்புல. போட்ட உடனே திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும்டா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாண்ணே ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த வாட்டி வந்து நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்ன உடனே, அவர் ஒரு வாட்டி 1க்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு சொல்லுப்பா. ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். நீ டிசைட் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னுவாங்க. இல்லண்ணா நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். நான் வந்து மெடிசின் பண்றேன். மெடிசின் பண்ணி ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேப்பா அப்ப ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாசம் ட்ரெயின் பண்றேன். ஆக்சுவலா இந்த ஃபிட்னஸ் சைக்கிள் அதாவது இந்த மென்ஸ் பிசிக்ல ஒரு காம்படிஷன் ட்ரெயின் பண்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். அத வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போகும்போது எனக்கு ஒரு டைம் கிடைக்கும்போது நான் சொல்றேன். ஸோ ஒரு 5 மந்த் இந்த மாரி ட்ரெயின் பண்ணிட்டு, மந்த்ல வந்து காம்படிஷன் ஐ மீன் ஜான்வரி மந்த்லயே காம்படிஷன் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு பிசிக் ட்ரெயின் பண்ணிட்டேன். பட் அந்த டைம்ல அந்த கோவிட்லாம் இருந்ததால பெருசா காம்படிஷன்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆ கடைசியா 21ல ஆ எனக்கு வந்து ஒரு மென்ஸ் பிசிக் காம்படிஷன் வருது. இங்க தான் பக்கத்திலேயே ஏரியா பக்கத்திலேயே கண்டிகை கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வந்து காம்படிஷன் நடக்குது.
காம்படிஷன் டே வருது. நானும் என் ட்ரெய்னரும் காலையில சீக்கிரமாவே காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அது ஸ்கூல்ன்றதால நெறைய ஸ்கூல் பசங்கலாம் இருந்தாங்க. நான் டேன் அப்ளை பண்றதுக்காக ஷர்ட்ட ரிமூவ் பண்றேன். அ ஸ்கூல் பசங்கலாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. சூப்பரா பிசிக்க வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கண்ணா. செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னோனே, எனக்கு அப்பவே வந்து பா ஒரு காம்படிஷன் வின் பண்ண ஃபீல் வந்துச்சு. ஏன்னா, நம்ம ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். அது வந்து நெறைய பசங்க வந்து பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டு, ஒரு ரெகக்னைஸ் பண்றாங்க, ஒரு அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சாட்டி ஒரு மாரி ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தது. அப்புறமா காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஸ்டேஜ் ஏறுனேன். அ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து குரூப் போஸ்டிங்கு. குரூப் போஸ்டிங் வந்து கிளியர் பண்ணிட்டேன். அப்புறமா 2ண்ட் ரவுண்ட் வந்து இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ரெகுலரா காம்படிஷன் பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைனா போஸ்டிங் பண்றாங்க. பேக்கிரவுண்ட்ல ஒரு சாங் ஓடுது. அந்த சாங்க்கு ஏத்த மாரி போஸ்டிங் பண்றாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி போஸ்டிங்லாம் தெரியாது. நான் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணவும் இல்ல. ஸோ என்னோட ரவுண்ட் வரும்போது நான் போயிட்டு ஜஸ்ட் அந்த மென்ஸ் பிசிக்க்கு தேவையான அந்த டிஃபால்ட் போஸ்டிங் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நான் காம்படிஷனுக்கு போகும்போது, என் கூட வந்து என்னோட ட்ரெய்னரு, என் பிரதர் அப்புறம் என் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. மொத்தமாவே என் கூட ஒரு 4 பேர் தான் வந்திருந்தாங்க. என்னன்னா, ரன் நம்பர் 240 கம் ஃபார்வர்டுன்னு சொல்லும்போது, ஒரு பெரிய கிரவுட் வந்து சியர் பண்றாங்க. எனக்கு வந்து யார்ரா ராசா நீங்கலாம்? எனக்காக இவ்ளோ சியர் பண்றீங்க? அந்த சவுண்ட அந்த ஆடியன்ஸ் சவுண்ட கேட்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் ஒரு புல்லரிச்சிருச்சு. அ முன்னாடியே சொன்ன மாரி அந்த காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்டேஜ் ஏறும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். Line number 246 come forward. 246. Line number 240 come forward. Line number 230 come forward. பட் நான் 3 பிளேஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அந்த காம்படிஷன்ல 4த் பிளேஸ் தான் கிடைச்சது. The fourth place goes to line number Sanjeev Rajan, Impact Gym. சூப்பர். நல்லா இன்னும் யூஸ் மசில் பண்ணு. இங்க எழுது. இந்த மொத்த காம்படிஷன் ப்ரிப்பரேஷன்லயும் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணது வந்து எங்க அம்மா தான். அ இப்ப பாருங்க எனக்கு வந்து ஒரு காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 6லேருந்து 7 மீல் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. அத வந்து சாப்பிடுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அந்த ஃபுட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல நின்னு ப்ரிப்பேர் பண்றது அவ்ளோ கஷ்டம். பட் அவங்க அவ்ளோ நேரம் அத வந்து எனக்காக கிச்சன்ல நின்னு ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தாங்க. அதுவும் என்ன 1 நாளா, 2 நாளா கிட்டத்தட்ட 6 மாசம், கோவிடுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்ன்னு வச்சுக்கோமே. ஏன்னா லாக்டவுன் போன அப்ப கூட கொஞ்ச நாள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் வந்து அந்த மாரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருந்தாங்க. ஒரு கட்டத்துல அவங்களே வாய தொறந்து கேட்டாங்க. "டேய் எப்பதான்டா முடிப்ப? எவ்வளோ நேரம்டா இந்த மாரி சமைச்சுட்டு இருக்கணும்ன்ட்டு." இருந்தாலும் அந்த ட்ராஃபி எடுத்துட்டு போம்போது அவங்க கண்ண பார்க்கணுமே அவ்ளோ ஒரு சந்தோஷம் அவங்க கண்ல. நான் அவங்ககிட்ட சொல்றேன், "1 பிளேஸ்லாம் இல்லம்மா, 4த் பிளேஸ் தாம்மா" அப்படின்னு சொல்றேன். அவங்க "பரவால்லடா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே 4த் பிளேஸ் வந்துட்ட. அடுத்து எப்ப பண்ணுவ?" அப்படின்னு வேற கேட்கறாங்க. அப்புறம் நானே போதும்ன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வந்து நான் நார்மலா தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். பெருசா எதுவும் காம்படிஷன்லாம் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு காம்படிஷன் பண்றதுக்கே நான் கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 செலவு பண்ணியிருந்தேன். மெடிசினு, ஃபுட் எல்லாமே சேர்த்து ஒரு 1,50,000 மேல. நான் அவ்வளோ ஆகும்னு நெனைக்கல. பட் அவ்வளோ காசு செலவாயிடுச்சு. அ ஏதோ ஆசைக்கு ஸ்டேஜ் ஏறிட்டோம். இதுக்கு மேல எதுவும் காம்படிஷன்லாம் பண்ண வேண்டாம். இருக்கிற உடம்ப மெயின்டெயின் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கோவிட் 2ண்ட் வேவ் லாக்டவுன் போடுறாங்க. இதுல வந்து என்னோட அம்மாவுக்குமே வந்து கோவிட் இன்ஃபெக்ட் ஆகுது. மே 4த் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. ஒரு 8 டேஸ் சஃபர் பண்ணி மே 11த் வந்து இறந்துட்டாங்க. ஆ அவ்வளோதான் எனக்கு அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு தலையில இடி விழுந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவங்க ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. திரும்பி வந்துருவாங்கன்னு நெனச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து இறந்தத என்னால ஏத்துக்கவே முடியல. உலகமே சுத்தி இருண்ட மாரி ஆயிடுச்சு. ரொம்பவே பிரேக் ஆயிட்டேன். இந்த பீரியட்ல வந்து எனக்கு நெறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது. டெய்லியே அவங்கள பத்தி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து வரத்துக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா கரியர்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு 2022 ஜூன் மந்த் போல நான் வேற ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து நைட் ஷிஃப்ட். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிலேருந்து மார்னிங் 6:30 3:30 ஷிஃப்ட் டைமிங். இப்போ வந்து 3:30 நைட்டு 1:30 வரைக்கும் ஷிஃப்ட் டைமிங். அப்படியே டோட்டலா ஆப்போசிட். இதுக்கப்புறமா நான் ஃபிட்னஸ்ல எந்த ஒரு கோலுமே செட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இந்த டைம் தான் என்னோட ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, பேஸ் 1ல நான் பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் செட் பண்ணியிருந்தேன். ஜிம்முக்கு போறதுக்கே கூச்சமா இருந்தாலும், கூட யாருமே வரலனாலும், ஜிம்முக்கு ரெகுலரா போயிட்டு ஓரளவுக்கு டீசென்ட்டான பிசிக் மெயின்டெயின் பண்ணியிருந்தேன். பேஸ் 2ல ஆஃபீஸும் போகணும், ஃபிட்னஸும் கன்டின்யூ பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாரி அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு கன்டினியூஸா ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். பேஸ் 3ல மென்ஸ் பிசிக் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் எஃபோர்ட் எடுக்கணுமோ அந்த எஃபோர்ட் எல்லாமே எடுத்து அதையுமே முடிஞ்ச வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ இந்த ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ்க்கு எந்த ஒரு கோலுமே செட் பண்ணல. அந்த காம்படிஷன் முடிஞ்ச அப்புறமா இது போதும் அப்படின்னு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வேற வேற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றேன். பட் எதையுமே என்னால ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஜஸ்ட் ஃபிட்டா இருக்கணும், பாடியை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு தான் நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். பட் சுத்தமா எனக்கு மோட்டிவேஷனே இல்ல. ஒழுங்கா டயட் ஃபாலோ பண்ண மாட்டேன். டயட் ஃபாலோ பண்ணணும்னு எய்ம் பண்ணுவேன். பட் கண்டினியூஸா பிரேக் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி 3 to 4 மந்த் வந்து என்னோட ஸ்போர்ட்ஸை மாத்திக்கிட்டே இருப்பேன். 2023ல ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேரத்தான் வந்தது. அந்த மேரத்தானுக்காக ஒரு 2 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதே டைம் பீரியட்ல நான் ஸ்விம்மிங் போறேன். அது வரைக்கும் எனக்கு ஸ்விம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. இந்த டைம் பீரியட்ல தான் அதை கத்துக்கிட்டேன். அது ஒரு 3-4 மாசம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு 13-15 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். இந்த மாதிரி என்னோட தாட்ஸ் வந்து கண்டினியூஸா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. என்னடான்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து நிறைய பர்சனல் லாஸ் இருந்துச்சு. ஜாப் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். வேற வேற கமிட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒர்க்ல, பர்சனல் லைஃப்ல, மேரேஜும் ஆயிடுச்சு இந்த டைம்ல. இந்த மாதிரி லைஃப் கண்டினியூஸா வேற வேற ஜோனுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது எதையுமே கிளியரா டிசைட் பண்ண முடியல. எந்த ஒரு கோலுமே செட் பண்ண முடியல. ஸோ இப்படித்தான் அந்த மென்ஸ் பிசிக்ன்ற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து என்னோட லைஃப் ஒரு 5 இயர்ஸுக்கு அப்படியே பாஸ் பண்ணிடுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஆல்சோ டியூ டு மை புவர் டெசிஷன் மேக்கிங். அதே மாதிரி ஒரு வேளை அந்த காம்படிஷன் முடிச்ச அப்புறமா நான் அடுத்து இதை பண்ணணும்ட்டு ஏதாச்சும் ஒன்று எய்ம் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து நான் டீவியேட் ஆகியிருக்க மாட்டேன். அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். அகெயின் என்னோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த டைம் ஒரு புது சேலஞ்ச் செட் பண்ணியிருக்கேன். நான் 2016ல ஜிம்முக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பிளாங்கா இருந்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் பிளாங்கா இருக்கேன். பட் கண்டிப்பா இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்றேன்ட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அது என்ன சேலஞ்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ண போற வீடியோல அது என்ன சேலஞ்சுன்ட்டு ரிவீல் பண்றேன். தேங்க்ஸ் டு ஆல். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். Bye bye.